துலாம் ராசி அதாவது 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறாருன்னா, நீ வந்து சனி பயிற்சியில வந்து உனக்கு மொத்த பலன் நிறைய பலன் நான் தான் உனக்கு கொடுக்க போறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா நீ எடுத்துக்கோன்னு சொல்லி பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியில வந்து நம்ம துலாம் ராசி மெயினான ராசி. இந்தாப்பா வந்துக்கோ, எல்லா வித பிரச்சனையும் நான் நீக்கி கொடுக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில நடக்க போகுது. ருண ரோக சத்ரு, அதாவது கடன் தொல்லைனாலும் சரி, எதிரிகள் தொல்லைனாலும் சரி, இல்ல நோய் தொல்லைனாலும் சரி, எல்லா இதுலயும் விடுவிக்காங்க. வந்து கடன் தொல்லையில கடனே வாங்க மாட்டீங்க. நீங்க கடன் வாங்குறதுக்குன்னா ரொம்ப யோசிப்பீங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா கடன் அதிகமா வாங்கிருவீங்க. ஏன்னா நீங்க பரவாயில்ல கடன் தானே வாங்குவோம் எங்கனாலும் கடன் வாங்குவோம், இப்ப நான் சமாளிப்போம், இப்ப நான் கெட்டுவோம், வட்டினாலும் பரவாயில்ல கெட்டுவோம், அது கெட்டுவோம் இது கெட்டுவோம், ரொம்ப அசால்ட்டா கடன் வாங்கிட்டீங்க. இந்த கடனை எப்படி அடைக்க இப்பதான் உங்களுக்கு அந்த யோசனையே வரும். இந்த கடனை எப்படி அடைக்க, எப்படி நான் கெட்ட போறேன்னே தெரியல, எதுக்கு நான் இவ்வளவு கடன் வாங்கினேன், என்ன யோசனையில நான் வாங்கினேன், எந்த நம்பிக்கையில நான் வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு இப்பதான் வரும். ஏன்னா இதுக்கு மட்டும்னா ரொம்ப அலட்சியம், கடன் தானே வாங்குவோம், கடன் தானே கொடுப்பாங்களா வாங்குவோம் அப்படின்னு மாதிரி நிறைய வாங்கிட்டீங்க. ஆனா அந்த கடன் செலுத்துறதுக்கு உண்டான ஒரு ஒரு யோசனையே உங்களுக்கு இருக்காது. இப்பதான் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ இந்த சனி பகவான்ல பயிற்சி காலத்துல அவர் என்ன பண்றாருன்னா கடன் எல்லாத்தையும் அடைக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஒரு பாதையை காமிக்கிறாரு, இந்த வழியில போ உனக்கு கடன் அடையும், இந்த வழியில போ உன்னோட தொழில் மேம்படும் சொல்லி. அப்படிங்கும்போது கடன் அடையும். ஏன்னா தொழிலும் வேலையிலும் ஒரு ஒரு வருமானத்தை அதிகமா கொடுக்குறாரு. தொழில நீங்க ஏற்கனவே தொழில் பாத்துக்கிருக்கீங்க, இந்த தொழில் எனக்கு பிடிக்கல, வேற புதிய தொழில் ஆரம்பிக்கிறோம்னா அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம புதிய தொழில் ஆரம்பிப்போம்னு சொல்லி புதிய தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அது ஒரு பெரிய வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது, நீங்க எதிர்பாராத ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதே மாதிரி ஒரு வேலையில இருக்கீங்க, இப்ப உள்ள காலகட்டத்துல உங்களுடைய வேலை அளவு எப்படி இருக்கு தெரியுமா, யாருன்னே என்னாலும் கோவப்பட்டுக்கிட்டு அதாவது சிடுசிடுன்னு இருப்பீங்க. ஏன் சிடுசிடு இருக்கேன்னு உங்களுக்கும் தெரியாது, ஏன் கோவப்பட்டீங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நீங்க இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு யோசனை மன அழுத்தத்துல ஏதாவது ஒரு என்ன பேசணும்னே தெரியாத ஒரு விஷயத்த நீங்க பேசிக்கிட்டு அதன் மூலமா கோவப்பட்டுக்கிருக்கீங்க. ஆனா இனி வரும் இந்த சனி பகவான் பயிற்சி காலத்துல அது மாற்றம் ஏற்படும். இல்ல பரவாயில்ல நீ கோவப்படியா, சரி ஓகே நீ இனிமே கோவப்படாத, இனிமே இந்த மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துரும்னு சொல்லி வேலையில இணக்கமா ஏற்படுவாங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய அந்த ஒரு ஒற்றுமையோட நட்பா பாராட்டுவாங்க. ஏன்னா உங்களை வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே சரி, உங்களுடைய நீங்க வேலை பார்க்குற இடத்துல உள்ள மேல் அதிகாரியோ அந்த முதலாளியோ உங்களை விட்டுறணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க கடின உழைப்பாளி, எவ்வளவு எஃபர்ட் போட்டுனாலும் பரவாயில்ல, என் வேலையை நான் கரெக்டா முடிச்சிருவேன், எவ்வளவு கடினமான வேலையானாலும் இருக்கட்டுமே அதற்காக நீங்க என்னன்னாலும் பண்ணுவீங்க. உங்களால முடியாத பட்சத்திலுமே அந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு தெளிவான சிந்தனையோட நீங்க எப்பவுமே இருப்பீங்க. அதனால உங்க வேலையில என்னைக்குமே நீங்க குறை வைக்கவே மாட்டீங்க. ஆனா ஏன்னா அதே வேலையில தான் இருப்பீங்க. ஒரு வேலை மாற்றம் வருதுப்பா, ஆனா இதோட சம்பளம் அதிகமா வருது, ஆனா வேற ஊர் போகணும் அப்படின்னா போக மாட்டீங்க. நீங்க எந்த வேலையில இருக்கீங்களோ நான் அந்த வேலையை தான் போகும். புது இடம் மாற்றம் வந்தாலே உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். எனக்கு இது பிடிக்கவே மாட்டேங்க, நான் பரவாயில்ல நான் பழைய வேலையிலேயே இருக்கேன், நான் பழையதுல இருக்கேன்னு ஒரு யோசனை மட்டும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா ஒரு வேலையை விட பெஸ்டான ஒரு வேலையும் அதிக சம்பளமும் அதிக ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு எல்லாமே அதிகமா இருக்கிற ஒரு வேலை கிடைக்கும் போது உங்களுக்கு அது ஃப்ரைட் ஃபியூச்சருக்கு கொண்டு போய் முடியும். சரியா, ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் முடியும் போது அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அதை கொஞ்சம் யோசிச்சு அதுக்குண்டான வழிக்கு போற உண்டான ஒரு பாதையை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதன் மூலமா கடன் அடையும். சரி, உங்க கடன் அடையும், நீங்க யாருக்காவது கொடுத்துருப்பீங்களா, அந்த கடன் வருமா அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வரும். நீங்க போய் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களா கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்களே மறந்துருப்பீங்க ஒரு சிலருக்கு, சரி நான் அந்த கடன் கொடுத்தனே அப்படின்னு நீங்க அவங்க வந்து கொடுக்கும் போது நான் உங்களுக்கு கடன் கொடுத்தனானே ஞாபகம் வரும். ஒரு 5 ரூபா இருந்தாலும் சரி, ஒரு 50,000 இருந்தாலும் சரி, உங்களை கொண்டு வந்து திருப்ப கொடுத்துருவாங்க. இந்தாப்பா அவங்களுக்கு கொடுக்கணும்ல கடன், நான் மறந்துட்டேன் சாரின்னு சொல்லி திரும்ப கொடுப்பாங்க. சோ கடன் சரியாயிரும், முன்னேற்றத்தை கொடுக்க தொழில் லாபத்தை கொடுக்குறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சரியாகுது. அடுத்து எதிரிகள், ஏன்னா நீங்க ஒரு எப்படி பர்சன்னா வளர்ந்தாலும் குழந்தைங்கிற மாதிரியான ஒரு பர்சன் தான் நீங்க. ஆனா ஈஸியா எதிரிகளை சம்பாதிச்சிருவீங்க. ரொம்ப ஷார்ட் டெம்பர், உண்மையே சொல்ல போனா ஷார்ட் டெம்பர். ரொம்ப வேலையில இருந்து எல்லாம் பாப்பீங்க, நல்ல மனுஷர் தான், நல்ல மனுஷன் தான், எல்லாரோடையும் நல்லா பழக்கமாவீங்க, எல்லாமே செய்வீங்க. ஆனா ஒரு சொல் பொறுக்க மாட்டீங்க. என்னைய பார்த்து இப்படி, அதென்ன என்னைய பார்த்து இப்படி சொல்றது, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா கோவப்படுவீங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரிஞ்சுக்காம நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரியான கோபத்துல இருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் பேசி ரிலைஸ் பண்ணிட்டு, ஓ நான் தான் கொஞ்சம் கோவப்படணும், ஐயோ சாரி அப்படின்ட்டு பழையபடி அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரியான இருக்கிற பெர்சனுக்கு இந்த சனி பயிற்சி தெளிவான யோசிக்கும் திறனை கொடுக்குறாரு. சரியா, இந்த கோவத்தை குறைக்கிறாரு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கிறாரு, குழந்தைகளுக்கு மத்தியில ஒரு நல்ல படிப்பையும்
அதன் மூலம் ஒரு உங்களுக்கு பேரும் குழந்தைகளால உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்க போகுது. எல்லா விதத்திலயும் ஒரு நல்ல ஒரு சனி பெயர்ச்சி, எல்லா விதத்திலயும் சூப்பரா இருக்காரு. சொத்துகள் வாங்கினாலும் சரி, ஏதாவது ஒரு எந்த வேணாலும் சரி, சொத்துக்கள் வாங்குறது, சொந்த வீடு வாங்குறது, இடம் வாங்குறதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவர் சப்போர்ட்டா இருக்கிறாரே. இன்னும் ஏதாவது ஒரு புதிய தொழில் பண்றீங்க, நீண்ட நாளா இந்த விஷயம் எனக்கு நீண்ட நாளா நான் இதை நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு நிறைவேறவே மாட்டேங்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இப்ப நீங்க யோசிக்கிற நிகழ்ச்சி, யோசிக்கிற விஷயத்த நடத்துவீங்க. வீட்டுல சுபகாரியங்கள் தான், சுப விரயம், மங்கள காரியம் தான் வீட்டுல எப்பவுமே இந்த காலகட்டத்துல நடக்கவே போகுது. நடந்துகிட்டே தான் இருக்கும். திருமணம்னாலும் சரி, குழந்தை பேருனாலும் சரி, ஏஜ் அட்டம்ன்றதுன்னு ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உங்கள் வீட்டுல அடுத்தடுத்து நடக்க போகுது. நல்ல விஷயங்களா நடக்க போகுது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இனி வரும் காலம் சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க போறாரு. அதனால நீங்க கடவுள் வழிபாடக்கூடிய தெய்வம் வந்து சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க. மேலும் விநாயகர் வழிபாடும் பண்ணுங்க. பண்றது மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் நிச்சயமா கிடைக்கும். மேலும் கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும்.